இந்த பூமியிலே சந்தோஷத்தை விரும்புகிற தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே மனிதனுடைய வார்த்தை நம்மை சில நேரங்களிலே துக்கப்படுத்துகிறது. சூழ்நிலைகள் நம்மை துக்கப்படுத்துகிறது. துக்கமான சூழ்நிலைகளை, துக்கமான வார்த்தைகளை நாம் விரும்புவது அல்ல. இதே போன்றுதான் பரிசுத்த ஆவியானவரும் நம்மிலே சந்தோஷம் அடைய விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நமக்கு கொடுத்த வேத பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடக்கும்போது நிச்சயமாக நம்மை குறித்து அவர் சந்தோஷம் அடைவார். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ வசனத்தை கை கொள்ள அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய வார்த்தை எங்கள் மேல் கர்சனையோடு நீர் கூறின வேத வசனத்தின் வார்த்தையை நாங்கள் அங்கீகரிக்க, ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடந்து உம்மை சந்தோஷப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.